for webinar. It's our great pleasure to welcome Mrs. Beena, who is working as senior detailer at Vector Shades Engineering Private Limited. She also worked as junior engineer at RV Structures Private Limited. Ma'am has completed her bachelor degree of engineering at our Government College of Technology. Not only that, ma'am has been the topper of her batch, and now ma'am has come to share her experience and give us idea on how to get into core. Over to you, ma'am. Hello. Yeah. Hello, ma'am. Is that audible to everyone? Yes, ma'am. Yeah. Good afternoon, everybody. Good afternoon, ma'am. Actually, I'm very much happy that you people started this YCC so that everybody can get an idea because during college times we all will be having which to choose which field we can go in our time and all. We don't have these kinds of activities and all. Now you people started this, so I'm very glad about it firstly. Thank you, ma'am. Mm, okay. Now I actually you people introduced myself. So now I'm working in Vector Shades as a senior detailer. For now, what I'm going to tell not only about core, I'll tell you all the things apart from core also. Whatever is there, I'll tell all the positives and negatives to everybody. First, I'll explain all my experiences and what I did wrongly and what you should not do. Everything I'll explain you. After my speech, you can ask the questions. I'll answer respectively. Okay. So, Okay, ma'am. mm, uh, shall I talk in Tamil? Is that okay? Or this is also comfortable? What about the audience? Audience, please tell which language are you comfortable with? Actually, I think, ma'am, everybody knows Tamil. Yeah. The chat box too, all are Okay. putting Tamil, ma'am. Okay. Then it will be more comfortable for me too. ஓகே. நான் காலேஜ் படிக்கும்போது நாங்களும் வந்துட்டு பிளேஸ்மெண்ட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்களும் வந்துட்டு இது போல ஆக்டிவிட்டிஸ் இந்த மாதிரி ஆப்டி இது போல நிறைய வந்துட்டு கண்டக்ட் பண்ணுவாங்க வீக்லி வீக்லி. ஸோ எல்லார் மோஸ்ட் பீப்புள் என்ன பண்ணுவாங்க, செஷன் ஸ்டார்ட் ஆகும் போதெல்லாம் வந்து ப்ராப்பரா அட்டென்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்மளோட பிஆர்ஸ் வந்து ஆக்சுவலி அவங்க தான் வந்துட்டு நம்ம லைஃப்பை வந்துட்டு எப்படி சொல்றது, இப்ப நம்ம தான் வந்துட்டு நம்ம ஃபேமிலிக்கு மணி ஏர்ன் பண்ண போறோம்னா நமக்கு ஒரு ரைட் பார்த்து நமக்கு கொடுக்க போறதே நம்ம பிஆர்ஸ் தான். பிகாஸ் அவங்க வந்து நிறைய நமக்காக இது போல சீனியர்ஸ் கிட்ட கம்பெனிஸ் அவங்க லாட்ஸ் ஆஃப் ஒர்க் பண்ணுவாங்க. ஆனா ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு அவ்வளோ ஈஸியா எடுத்துக்கிட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம போயிடுவாங்க. யாரெல்லாம் கொஞ்சம் சீரியஸா எடுத்து பண்ணி ட்ரெயின் பண்ணாங்களோ ஓகே அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஐடியா கிடைக்கும். ஸோ தே கேன் ஈஸிலி கிளியர் எக்ஸாம்ஸ் அந்த இன்டர்வியூ லெவல்ஸ் எல்லாம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஆக்டிவிட்டிஸ் பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஐ ரெக்வஸ்ட் எவ்ரிபடி கைண்ட்லி அட்டெண்ட் தோஸ் திங்ஸ். அண்ட் ஒரு ஒரு ஒன் டேக்கு ஒரு ஒன் நியூ திங் நீங்க வந்துட்டு லேர்ன் பண்ணா கூட கம்ப்ளீட் பண்றதுக்குள்ள நீங்க வந்து நிறைய திங்ஸ் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நவடேஸ் பார்த்தோம்னா கூகுளில் போய் சர்ச் பண்ணும்போதே என்ன இருக்கு, இது ஒரு இன்ஃபோ எனக்கு கிடைச்சது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அது என்னன்னா சிவில் இன்ஜினியர்ஸ் தான் வந்துட்டு விச் ஃபீல்டு வந்துட்டு சிவில் இன்ஜினியர்ல மெனி ஃபீல்ட்ஸ் இருக்கு. ஸோ ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் சிவில் இன்ஜினியர் நான் வந்து எந்த ஃபீல்டு சூஸ் பண்ணும் அப்படிங்கறத வந்துட்டு ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸா இருக்கு அப்படிங்கறது வந்து நான் பார்த்திருந்தேன். ஸோ சிவில வந்து நம்ம 4 இயர்ஸ்ல எல்லாமே படிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டீல் ரிலேட்டட் படிப்போம், தென் கான்கிரீட் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் படிப்போம், அதுக்கப்புறம் வாட்டர் ட்ரீட்மெண்ட் படிப்போம், சாயில் ரிலேட்டட் படிப்போம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் இருக்கு. ஆனா ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் நீங்க வந்து ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஃபீல்டுக்குள்ளதான் போக போறீங்க. ஸோ அந்த மாதிரி என்னென்ன ஃபீல்டுலாம் இருக்குன்னு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம நம்ம இந்தியால வைடா இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே கான்கிரீட் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ அந்த கான்கிரீட்ல வந்துட்டு ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து தானே நம்ம கான்கிரீட்டை வந்து பில்ட் பண்ணுவோம். ஸோ ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸை வந்துட்டு எப்படி டிசைன் பண்றது, ஆஃப்டர் டிசைனிங் அதை வந்து டீடைல் பண்ணணும்.
So I'll tell you what is design and what is detailing. There are two parts in that. First வந்துட்டு டிசைன் வரைஞ்சா என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ சம் லோட்ஸ் இருக்கும், வாட் ஆர் ஆல் த லோட்ஸ் ஆக்டிங் ஆன் த பில்டிங்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ ஆர் கன்ஸ்ட்ரக்டிங் ஒரு இண்டஸ்ட்ரியல் பில்டிங்னா ஹவு மச் ஹியூமன்ஸ் வந்து அங்க ஹவு மெனி ஹியூமன்ஸ் அங்க வருவாங்க, ஸோ எவ்வளோ ஹியூமன் லோட்ஸ் இருக்கும், தென் அந்த மெஷின் லோட்ஸ். ஸோ இது போல வில் கெட் ஆல் த லோட் டேட்டாஸ். அந்த லோ டேட்டாஸ் வச்சு நம்ம வந்து டிசைன் பண்ணுவோம். டிசைன் பண்றதுக்கு மெனி சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு, லைக் யூ நோ ஸ்டார்ட் ப்ரோ, இ டேப்ஸ், இது போல டிசைன் பண்றதுக்கு நிறைய சாஃப்ட்வேர்ஸ்லாம் இருக்கு. ஸோ அந்த லோட்ஸ் எல்லாம் இன்புட் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு பில்டிங்கோட லோட் மெக்கானிசம் அப்படின்னா என்னன்னா, லோட் டிரான்ஸ்பரிங் மெக்கானிசம் ஃபர்ஸ்ட்லி என்னன்னா, ஒரு ஹோல் பில்டிங் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிங்கிள் ஃப்ளோர் பில்டிங் நான் சொல்றேன், சம் லோடு வந்துட்டு ஆக்டிங் ஆன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து லோட்ஸ் வில் பி டிரான்ஸ்ஃபர் டு காலம்ஸ். காலம்ஸ்ல இருந்து காலம்ஸையும் கனெக்ட் பண்ற பீம்ஸ் வந்து ரன் ஆயிட்டு இருக்கும் டாப்ல. ஸோ காலம்ல பீம்ஸ்க்கு ஸ்லாப்ல இருந்து பீம்ஸ்க்கு வரும், பீம்ஸ்ல இருந்து காலம்ஸ் வரும், காலம்ல இருந்து ஃபவுண்டேஷன் போகும், ஃபவுண்டேஷன்ல இருந்து இட் வில் பி டிரான்ஸ்ஃபர் டு சாயில். ஸோ இது போல அவ்வளோ லோடையும் வந்துட்டு நம்ம பில்டிங் வந்துட்டு சஸ்டெயின் பண்ணோம்னா ஹவு மச் பிக் த காலம் இஸ். அப்புறம் நீங்க எவ்வளோ ராட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணணும், எவ்வளோ திக் டயா ராடு நீ வந்து ப்ரொவைட் பண்ணணும், எத்தனை ராட்ஸ் ப்ரொவைட் பண்ணணும், இது போல அந்த செக்ஷன் சைசஸ் இருக்குல்ல, பீம்ஸ் காலம்ஸோட செக்ஷன் சைசஸ் இருக்குல்ல, அதை வந்துட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 1 feet by 1 feet ஸ்கொயர் சைஸ்ல இருக்கிற காலம்ஸ் ப்ரொவைட் பண்ணுங்க, இந்த மாதிரி பீம்ஸ் ப்ரொவைட் பண்ணுங்க. இதுதான் வந்து டிசைன் பார்ட். ஸோ ஆஃப்டர் டிசைனிங் இந்த மாதிரி சைஸஸ் எல்லாம் போட்டு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நீங்க இன்னும் டீப்பா போகும்போது உங்களுக்கு தெரியும், நான் இப்போ ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. அந்த டிசைன் டேட்டாஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இன்னும் பர்டிகுலரா அதுக்கு இன்டெப்தா போகும்போது அந்த ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ் ராட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த ராட்ஸ் வந்துட்டு ஒரு ராடும் ஃபுல் லென்த்துக்கும் ரன் பண்ண மாட்டாங்க, அதுக்குன்னு சில கிரைட்டீரியா இருக்கும். ஸோ அந்த ராட்ஸ்க்கு டை பண்றதுக்கு ராட்ஸ் இருக்கும். அது எல்லாத்தையும் டீடைல்டா ஒரு டிராயிங்ஸா தருவாங்க. டிசைன்ல செக்ஷன் சைசஸ் மட்டும் தருவாங்க, டீடைலிங்ல வந்துட்டு அந்த டிராயிங்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி தருவாங்க. ஸோ இது டிசைன் டீடைலிங். இது வந்து ஹேப்பனிங் இன் கான்கிரீட் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் பார்ட். இதுதான் வந்துட்டு ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் டிசைனிங், ரீபார் டீடைலிங்னு சொல்லுவாங்க. அந்த அந்த ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ் இருக்குல்ல, அதை தான் வந்து ரீபார்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு பார்ட்டு. இது வந்துட்டு இந்தியாவில் வைடா நம்ம எல்லாமே ரீபார் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பண்றதுனால இந்தியன் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே இது போலதான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஸ்டீல் பார்ட்னு இருக்கு. ஸோ விச் ஐ எம் ஒர்க்கிங், அதுதான் வந்து ஸ்டீல். ஸ்டீல் வந்துட்டு ஒரு தேர்ட் இயர் ஃபைனல் இயர் வந்தவங்களுக்கு தெரியும் ஸ்டீல் பத்தி, மற்ற ஆட்கள் வந்து இனிமேல் தெரிஞ்சுக்குவாங்க. சேம் வே வில் பி கெட்டிங் ஆல் த லோட் டேட்டாஸ். ஓகே, சாஃப்ட்வேர்ஸ் இருக்கும், டிசைனுக்கும் ஸ்டீலுக்கும் சாஃப்ட்வேர்ஸ் இருக்கும். சாஃப்ட்வேர்ஸ்ல லோட் பண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிள் டபிள்யூ செக்ஷன், ஐ செக்ஷன், எல் செக்ஷன், இது போல செக்ஷன் சைசஸ் இருக்கும். என்ன செக்ஷன் சைஸ் நான் வந்து அப்ளை பண்ணா, அதாவது அந்த அப்ளை பண்ற லோடு வந்து என்னோட மெம்பர் வந்து பேர் பண்ணும், அதை வந்துட்டு நான் ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த டேட்டாஸ் எல்லாம் இன்கார்பரேட் பண்ணி பிளான்ஸ், எலிவேஷன், எல்லா வியூஸையும் வந்துட்டு டிசைன் இன்ஜினியர் நமக்கு சப்ளை பண்ணுவாங்க. அது டிசைன் பார்ட். இன் ஸ்டீல் ஐம் டாக்கிங் அபவுட் இன் ஸ்டீல். ஸோ அந்த டிசைன் டிராயிங் பிளான்ஸ், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு சின்ன இது சொல்றேன். ஒரு ஸ்கொயர் மாதிரி இருக்கு, பிளான் வந்துருக்கு. ஸோ 4 சைட்ஸும் வந்துட்டு எனக்கு ஐ செக்ஷன் இவ்வளோ டெப்த்ல இருக்கிறது எனக்கு யூஸ் பண்ணணும், காலம்ஸ் வந்துட்டு இந்த செக்ஷன் சைஸ் எனக்கு யூஸ் பண்ணணும், இதெல்லாம் இன்கார்பரேட் பண்ணின டிராயிங்ஸ் எனக்கு தந்துடுவாங்க. ஸோ டீடைலிங்ல நான் என்ன பண்ணுவேன்னா, we have to make it as a model. வெறும் டிராயிங்ஸ் 2D டிராயிங்ஸ் will be getting, from that we have to make the model. அந்த மாடல் இருந்து 2D டிராயிங்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணணும். இப்போ ஸ்டீல்ல வந்துட்டு எப்படி லோட் டிரான்ஸ்ஃபர் ஆகும்னா, காலம்ல பீம்ல இருந்து காலம்க்கு லோட் டிரான்ஸ்ஃபர் ஆகணும் as I said. அப்போ போல்ட் how will be connecting through bolt or weld, கரெக்டா? அந்த லோடு வந்துட்டு through bolt or through weld only transferring from one member to another member. அப்போ என்ன சைஸ் ஆஃப் வெல்டு கொடுக்கணும், என்ன டயா போல்ட் தரணும், how many number of bolts is required to connect this member to this member, இந்த மாதிரி. ஸோ ஆல் திஸ் டேட்டாஸ் இன்கார்பரேட் பண்ணி ஃபைனலி ஒரு சிங்கிள் மெம்பரையும் வந்துட்டு ஃபேப்ரிகேட் பண்றதுக்கு நம்ம டிராயிங்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும் டீடைல்டா. அந்த டிசைன் டேட்டாஸை வச்சு நம்ம
நான் ஒரு பீம் இருக்குன்னா அந்த பீமை வந்துட்டு நான் காலமோட கனெக்ட் பண்ண போறேன். ஸோ அதோட எண்டில் நான் வந்து இத்தனை ஹோல்ஸ் பஞ்ச் பண்ணணும், இத்தனை போல்ஸ் வந்து நான் ப்ரொவைட் பண்ணணும். இது எல்லாத்தையும் இன்கார்பரேட் பண்ண டிராயிங்ஸ் வந்துட்டு எனக்கு தருவாங்க. நான் வேணா வந்து இப்போ ட்ரா பண்ணி காட்டுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ரூல்டு நோட் ஆயிருக்கே. Not clear actually. Most of the final engineer students and third year students can understand this, but first year, second year can not understand. இப்போ can you see this? இது I section. இது I section. So இந்த I section ஓட இந்த view சைட் வியூ தான் வந்துட்டு நான் லாஞ்சிடியூட்னலா இருக்கும்போது ஹவு இட் லுக்ஸ் லைக் நான் இங்க ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த பீம் வந்துட்டு ஒரு காலமோட கனெக்ட் ஆக போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹியர் ஒன் காலம் இஸ் தேர், இட் இஸ் கோயிங் டு கனெக்ட்னா ஹவு மெனி ஹோல்ஸ் ஆர் ரெக்வயர்ட் டு கனெக்ட் வித் தட். ஸோ அந்த ரெக்கையோட ஹோல்ஸை வந்துட்டு நான் ஷோ பண்ணிட்டு அந்த டைமென்ஷன்ஸை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் ஃபேப்ரிகேட்டருக்கு. ஓகேவா? ஃப்ரம் டாப்ல இருந்து ஹோல்ஸ் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணணும். இது போல கரெக்ட் வெல்டு சைஸ், கரெக்ட் போல்ட் சைஸஸ், இது எல்லாத்தையும் இன்கார்பரேட் பண்ணி ஒரு டீடைல்டு டிராயிங்கா ஃபேப்ரிகேட்டருக்கு கொடுத்தா தேல் பி ஃபேப்ரிகேட்டிங் ஈச் அண்ட் எவ்ரி மெம்பர்ஸ். ஸோ ஒவ்வொரு மெம்பருக்கும் நம்ம ஒரு பேர் கொடுத்துருவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காலம் இருக்கு, 4 காலம்ஸ் இருக்கிற பில்டிங் இருக்கு. ஃபர்ஸ்ட் காலம்க்கு நான் வந்து 101 C1, 101 C2, அது போல 4 காலம்ஸ்க்கும் நான் 4 நேம்ஸ் கொடுத்துருவேன். ஸோ அதெல்லாம் இன்கார்பரேட் பண்ணி அகைன் we will be preparing erection drawings, plan, elevation, இது போல. So that erection drawings will go to site. So ஷாப்ல இருந்து ஃபேப்ரிகேட் பண்ண drawings will go to site. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, so this piece has to come here, this piece has to come there, அந்த மாதிரி வச்சு they'll be erecting the building. So இதுதான் வந்து steel design and detailing. So first I told you about concrete reinforcement part, second thing is steel part, third thing என்னன்னா இதே மாதிரி பிஇபி வந்து இப்போ கரண்ட்லி உங்க எல்லாருக்குமே தெரியும் ப்ரீ இன்ஜினியர்டு பில்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ்னு சொல்லி, அதுலயும் சேம் டிசைன் அண்ட் டீடைலிங் இருக்கு. ப்ரீகாஸ்ட் கான்கிரீட் அதுவும் யூ வில் பி ஸ்டடிங் இன் ஃபைனல் இயர் ஐ கெஸ். ஸோ ப்ரீகாஸ்ட் இன்ஜினியரிங்லயும் டிசைன் அண்ட் டீடைலிங் இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஸ்ட்ரக்சரல் பார்ட், டிசைன் பண்ணி டீடைல் பண்ணி கொடுக்கறது எல்லாமே ஸ்ட்ரக்சரல் பார்ட். இது இல்லாம வந்துட்டு நீங்க வந்துட்டு இந்த பிளான்ஸ் ஆட்டோகேட் லேர்ன் பண்ணிருந்தோம்னா நம்ம வந்துட்டு ஒரு பில்டிங்ஸ்க்கு பிளான்ஸ் பண்ணி கொடுக்கலாம், எலிவேஷன்ஸ் இது போல பிளான் பண்ணி தரலாம். இல்ல ரிவிட் ஆர்கிடெக்சர் நம்ம வந்துட்டு ஸ்டடி பண்ணிருந்தோம்னா எக்ஸ்டீரியர் இன்டீரியர் டிசைனிங்லாம் பண்ணி கொடுக்கலாம். ஸோ பேசிக்கா நீங்க எல்லாருமே வந்துட்டு ஆட்டோகேடு, ரிவிட், ஸ்டார்ட் ப்ரோ, தென் இந்த 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 சாஃப்ட்வேர்ஸ் வந்துட்டு கண்டிப்பா நீங்க எல்லாருமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க கோர்ல பிளேஸ் ஆகணும்னா. அண்ட் ஒன் மோர் திங், டிசைன் அண்ட் எஸ்டிமேஷன் பார்ட். இப்போ இந்த மாதிரி டிசைன் டீடைலிங் இல்லாம எஸ்டிமேஷன் ஒரு பார்ட் இருக்கு, QSன்னு சொல்லுவாங்க. தட் இஸ் குவான்டிட்டி சர்வேயிங். அதாவது ஒரு ஒரு பில்டிங் ஒரு ஏரியா நமக்கு கொடுத்துருவாங்க, அந்த ஏரியால பில்டிங் இந்த மாதிரி பில்டிங் பண்ண போறோம்னு பிளான் எல்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கு ஹவு மச் மெட்டீரியல் இஸ் ரெக்யர்டு. ஃபார் எக்ஸாம்பிள் வால் இருக்கா, ஸோ வால்ல ஹவு மெனி பிரிக்ஸ் ரெக்யர்டு, இவ்வளோ ஹைட் டெப்த்ல வந்து நான் பில்டிங் கட்ட போறேன், ஸோ அதுக்கு ஹவு மெனி பிரிக்ஸ் ரெக்யர்டு, ஹவு மச் குவான்டிட்டி ஆஃப் சிமெண்ட் இஸ் ரெக்யர்டு. இது போல மெட்டீரியல் வந்துட்டு நம்ம வந்துட்டு எஸ்டிமேட் பண்ணி தரணும். தட் இஸ் எஸ்டிமேஷன், ஆல்சோ கால் குவான்டிட்டி சர்வேயிங், QSன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபீல்டு இருக்கு. இதுல என்ன ஃபீல்டு உங்களுக்கு கிடைச்சதுனாலும் யூ கேன் கோ ஃபார் இட். இது இல்லாம நம்ம சிவில் சாஃப்ட்வேர்ஸ் இல்லாம முக்கியமா எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது, ஐ பர்சனலி சொல்றது, MS எக்ஸல் வந்துட்டு எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எக்ஸல் வந்துட்டு அதுல இருந்துதான் வந்துட்டு பேசிக். இப்ப எப்படி ஆட்டோகேட் வந்து ஒரு பேசிக் சாஃப்ட்வேர் ஃபார் சிவில் இன்ஜினியரோ, அது போல டிசைன் பண்றதுக்கு மோஸ்ட் ஆஃப் தி நம்ம டிசைன் எல்லாம் பண்ணுவோம் இல்லையா, கோட் புக் யூஸ் பண்ணி அந்த ஃபார்முலாஸ் எல்லாம் செட் பண்ணி, ஸோ அது எல்லாமே ஸ்டில் மெனி கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸல் யூஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. எக்ஸல் வந்துட்டு நம்ம திங்க் பண்ற மாதிரி நாட் ஓன்லி ஃபார் அடிஷன் சப்ராக்ஷன் அதுக்கு மட்டும் இல்லை. இஃப் யூ கோ இன் டு இட்
அங்க வந்து லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் ஆர் தேர். நீங்க யூடியூப் போனீங்கனாலே நிறைய கிளாஸஸ் இருக்கு அதுக்கு. நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது இப்ப எப்படி சி ப்ரோக்ராமிங் எல்லாம் பண்ணும்போது லாஜிக்கல் இதெல்லாம் அப்ளை பண்ணி கொண்டு வரும் அவுட்புட், சேம் வே இன்னும் லாஜிக்கல் இதெல்லாம் அப்ளை பண்ணி உங்களால வந்துட்டு அவுட்புட் கொண்டு வர முடியும் எக்ஸல்ல. ஸோ நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது எல்லாருமே எக்ஸல் கண்டிப்பா படிச்சு வச்சுக்கோங்க. ஆட்டோ கேடும் வந்துட்டு நமக்கு கிளாஸ்லயே ஒரு பேப்பரா வரும், இல்ல நீங்க அவுட் சைட்ல லேர்ன் பண்ணாலும் பண்ணிக்கோங்க. ஈஸியா நிறைய இடத்துல இந்தியால இருக்கிற ஜாப்ஸ் பண்ணணும்னா 100ல 80% வந்து ஆட்டோ கேட் தான் கேட்பாங்க. அண்ட் நவ் நான் ஒர்க் பண்ற சாஃப்ட்வேர் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஆல் தி சாஃப்ட்வேர். நான் ஒர்க் பண்ற சாஃப்ட்வேர் வந்து SDS2, ஸ்டீல் டிசைன் அண்ட் டீடைலிங். ஓகே, இது இப்பதான் வந்து இந்தியாவில் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இந்த சாஃப்ட்வேர். இது வந்து யூஎஸ்ல இருக்கவங்க வந்துட்டு இன்வென்ட் பண்ண சாஃப்ட்வேர் இது. அது லைசன்ஸ் காஸ்டே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு லைசன்ஸே 10 lakhs இருக்கும். ஸோ பெரிய பெரிய கம்பெனிஸ் அந்த மாதிரி இருக்கவங்க தான் அது எல்லாமே இப்போ எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அந்த சாஃப்ட்வேர். வாட் தட் சாஃப்ட்வேர் வில் டூனா, நீ ஜஸ்ட் டிசைன்லாம் நான் வந்து மேனுவலா அதர் சாஃப்ட்வேர்ஸ் வச்சு பண்ண வேண்டாம். சம்டைம்ஸ் வாட் கிளைண்ட்ஸ் வில் சே, நாங்களே டிசைன் பண்ணி நாங்களே டீடைல் பண்ணிடலாம், we no need to go for a design engineer. In that case we'll use this in the software layer. If we input that members connection automatically அதுவே போட்டுரும். this much weld is needed there, these many bolts are needed there, இத்தனை ரோஸ் வேணும், இந்த டயால வேணும், எல்லாமே சிஸ்டமே வந்துட்டு பண்ணிடும். ஜஸ்ட் நம்ம அது எல்லாமே டாக்குமெண்ட் பண்ணி அந்த டிராயிங்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணி கிளைண்ட்ஸ்க்கு சப்ளை பண்ணணும். இதுதான் நம்மளோட வேலை. ஆனா அந்த நான் இவ்வளோ சாஃப்ட்வேர்ஸ் படிச்சிருந்தாலுமே இன்னும் எந்த சாஃப்ட்வேருமே எனக்கு நான் ஆஃபீஸ் ஜாயின் பண்ண பிறகு யூஸ் ஆகல. நான் பண்றது டோட்டலி டிஃப்ரெண்ட், அது எனக்கு அவங்களே சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி கேஸும் இருக்கும். பட் சேஃபர் சைட் நம்ம இந்த எல்லா சாஃப்ட்வேர்ஸையும் லேர்ன் பண்ணி வச்சுக்கலாம். தென் வாட் சாஃப்ட்வேர் யூ ஆர் கெட்டிங் அது வந்து யூ நோ நீட் டு வரி, அவங்களே நமக்கு வந்து ட்ரெயின் பண்ணிடுவாங்க. நான் வந்துட்டு ஜாயின் பண்ணது வந்து ஆர்பி ஸ்ட்ரக்சர்ஸ் பிரைவேட் லிமிடெட். அது வந்து நம்ம காலேஜ்க்கு பிளேஸ்மெண்ட்ஸ் வருவாங்க. அப்படி நான் ஃபைனல் இயர் படிக்கும்போது அந்த பேட்ச்ல ஒரு 6 people வந்து செலக்ட் ஆனோம். கொஷின்ஸ்லாம் என்ன மாதிரி இருக்கும்னா பேசிக் ஆப்டிஸ். அவங்க ஆப்டிஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா கேட்கல, ஆனா வந்துட்டு நீங்க எல்லாருமே ஃப்ரீயா இருக்கும்போது ஆப்டிஸ் வந்து போட்டு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஆப்டி வந்துட்டு ஈவன் யூ ஆர் கோயிங் ஃபார் கோர் ஆர் ஐடி வாட் எவர் கவர்மெண்ட் ஜாப்ஸ் எல்லாத்துக்கும் ஆப்டி இஸ் வெரி மஸ்ட். அதனால நீங்க எல்லாரும் ஆப்டி வந்து நல்லா படிச்சு வச்சுக்கோங்க சும்மா இருக்கும்போது. எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க வேணாம், யூ வில் பி ஹேவிங் மோர் டைம். எப்பப்பெல்லாம் ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்பெல்லாம் பண்ணி பண்ணி நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் டெக்னிக்கலும் வந்து பாத்தீங்கன்னா எல்லா இயர்ஸ்லயும் நம்ம படிச்ச எல்லா பேப்பர்ஸ்லயும் ரொம்ப பேசிக்ஸான, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் இருக்கா, ஷியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம்ஸ் ஏதாவது ஒரு இது கொடுத்து அதை ட்ரா பண்ணுங்க, அந்த மாதிரி ரொம்ப பேசிக்ஸா தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த அந்த கம்பெனிக்கு எனக்கும் ஓகேவா இருந்துச்சு. நீங்க நீங்க இப்ப வந்துட்டு கோர் தான் கண்டிப்பா போறேன் அப்படின்னா 2 things you have to do. You have to learn all these softwares, what and all, AutoCAD, MS Excel, Revit Architecture, Start Pro, then this much. இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சைட்ல வந்து ஆப்டி படிச்சு வச்சுக்கோங்க. இன்னொரு சைடு வந்துட்டு ஃப்ரீயா இருக்கும் போது இந்த இந்தியா பிக்ஸ் மாதிரி சில இது, இந்தியா பிக்ஸ் இல்லாம சில வெப்சைட்ஸ்லாம் இருக்கும், இந்த சிவில் இன்ஜினியரிங் கொஸ்டின்ஸ் வர மாதிரி. அது எல்லாமே சும்மா இருக்கும்போது நீங்க இப்போ ஒரு ஃபைனல் இயர் வந்தாதான் எல்லா சப்ஜெக்ட்ஸும் நமக்கு வந்திருக்கும். ஆனா அது வரைக்கும் இப்போ நீ செகண்ட் இயர் இருக்குன்னா வாட் அண்ட் ஆல் யூ ஆர் ஸ்டடிங், யூ ஜஸ்ட் என்டர் தட் சப்ஜெக்ட், ரிலேட்டிவ் கொஸ்டின்ஸ் மட்டும் யூ கேன் அட்டெண்ட். அப்போ யூ வில் பி கெட்டிங் அன் ஐடியா லைக் நீ ஒரு மாதிரி யூ ஆர் ஸ்டடிங் இன் புக், பட் ஹவு த கொஸ்டின்ஸ் வில் பி ஆஸ்கிங் இன் இன்டர்வியூஸ் எக்ஸாம்ஸ் எல்லாத்துலயும். ஸோ அதுல இருந்து கொஞ்சம் பர்டிகுலரா ஸ்பெசிஃபைடா என்ன மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் வரும் உனக்கு ஒரு ஐடியாவும் வரும். ஸோ படிக்கும்போது அந்த திங்ஸ்லாம் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணி யூ கேன் எப்படி சொல்றது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்ணிக்கோங்க. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் கோர். நீங்க நம்ம ஆஃபீஸ்க்கு காலேஜுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் வர வர நீங்க நான் இதுக்கப்புறம் ஏதாவது எனக்கு தெரிஞ்சதுனால ஐ வில் பி ஷுவர்லி சஜஸ்டிங் ஆல் த கம்பெனிஸ் டு ஸ்டூடெண்ட்ஸ். அதே மாதிரி வெளியே ஒரு வேலை நம்மளால காலேஜ்குள்ளே பிளேஸ் ஆக முடியலனாலும் அவுட் சைட் ஆல்சோ தேர் இஸ் பிளென்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் அவர் கோர் டிபார்ட்மெண்ட். ஸோ நோ நீட் டு ஒரி அபவுட் இட். கோர் நம்ம போகும்போது
ஸோ எடுத்த உடனே வில் பி என்டரிங் இன் கோர்னா ஸ்டார்டிங்ல அதர் இதுல கிடைக்கிறத விட ஸ்டார்டிங் பே வில் பி கொஞ்சம் எப்படி சொல்றது ஒரு 20 அந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். ஆனா இன்க்ரிமெண்ட் நான் வந்து இப்போ நெகட்டிவ் பார்ட் சொல்றேன். இன்க்ரிமெண்ட் வந்துட்டு கம்பேர்டு டு ஐடி கவர்மெண்ட் ஜாப்ஸ் கொஞ்சம் ஸ்லோவா தான் வரும். ஸோ ஏதாவது ஆனா நீங்க ஒரு 5-6 இயர்ஸ் நீங்க போயிட்டீங்கன்னா யூல் பி செட்டில்டு அந்த மாதிரி. ஓகே, ஒரு பேசிக் லெவல்ல நீங்க ஒரு கம்பெனி கடைசி ஜாயின் பண்ணினா கூட ஒரு 1 இயர் ஆர் 2 இயர்ஸ்க்கு யூ ஷுட் நாட் வரி அபவுட் சேலரி. யூ ஹாவ் டு கான்சென்ட்ரேட் ஆன் லேர்னிங் ஒன்லி. என்னன்னா அந்த ஒரு பர்டிகுலர் ஃபீல்டுக்குள்ள யூ ஹாவ் என்டர்ட் ஆல்ரெடி அப்படின்னா அந்த இதுல வந்து யூ ஹாவ் டு ஒன்லி கான்சென்ட்ரேட் வாட் அண்ட் ஆல் இஸ் தேர். பிகாஸ் எல்லா ஃபீல்டுலயும் வந்துட்டு லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் ஆர் தேர் டு லேர்ன். அதனால போயிட்ட பிறகு இட்ஸ் நாட் ஒரி அபவுட் சேலரி இன் கோர் ஐம் டாக்கிங். போயிட்டு அதுக்கப்புறம் 2 இயர்ஸோ 3 இயர்ஸோ போயிட்டோம்னா அதுக்கப்புறம் நிறைய கம்பெனிஸ் இருக்கு, நீங்க சேஞ்ச் பண்ணியும் போய்க்கலாம். அதுக்கப்புறம் ஒரு நல்ல இன்க்ரிமெண்ட்ஸ் இருக்கும். ஸ்டார்டிங்ல உங்களுக்கு சேலரி அந்த அளவுக்கு கிடைக்காது ஐடி போல. ஸோ கோர்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க யூ கேன் கோ ஃபார் இட். பட் இந்த மாதிரி திங்கும் இருக்கு, கொஞ்சம் பொறுமையா நமக்கு சேலரி இன்க்ரிமெண்ட் இருக்கும். ஐடி இன்ட்ரெஸ்டடா இருக்கவங்க இப்பத்துல இருந்தே எனக்கு இல்லக்கா எனக்கு ஐடி தான்க்கா இன்ட்ரெஸ்டடு, சிவில் நான் சும்மா தான்க்கா எடுத்தேன் அந்த மாதிரி தாட் இருக்கிறவங்களும் people will be there definitely. Because in my batch also many people was there. அவங்க வந்துட்டு சிவில் சும்மா ஜிசிடில ஐ நீட் டு ஸ்டடி ஸோ ஐ ஜஸ்ட் சோஸ் திஸ் அந்த மாதிரி பீப்புள் வாஸ் தேர். அவங்க எல்லாம் வந்துட்டு அவங்க நினைச்ச மாதிரி ஐடி கம்பெனிஸ் மெனி ஐடி கம்பெனிஸ் கேம் டு காலேஜ் அதுல பிளேஸ் ஆயிட்டாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் செட்டில்டு தே ஆர் நவ். அந்த மாதிரி ஐடி வந்து நீங்க உள்ள என்டர் ஆகும்போது இப்போ இஃப் யூ ஆர் ஆஸ்கிங் மீ டெஃபினெட்லி ஐ நாட் கோ டு ஐடி. பிகாஸ் எனக்கு ஐடி வந்து இன்ட்ரெஸ்ட் சுத்தமா இன்ட்ரெஸ்ட் கிடையாது. பட் சம் பீப்புள் ஆர் தேர் தே ஆர் வெரி மச் இன்ட்ரெஸ்டட் இன் இட். ஸோ யூ பீப்புள் ஹாவ் டு டிசைட் வெதர் இட் டசன்ட் மீன் யூ ஷுட் கோ டு கோர். இஃப் யூ ஆர் ஸ்டடிங் சிவில் இன்ஜினியரிங் யூ ஷுட் கோ டு கோருங்கிறது வந்துட்டு கிடையாது. இட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் இண்டிவிஜுவல்ஸ். நீங்க கோர் போறீங்கன்னா நான் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியா சொல்றேன். கோர் இல்ல ஐடி போறீங்கன்னா யூ கேன் கோ. வில் பி ஹேவிங் எப்படி சொல்றது நல்ல ஹைக்ஸ் இருக்கும், பீஸ்ஃபுல்லா இருக்காது, நல்ல சேலரி இருக்கும். இஃப் யூ ஆர் கான்சென்ட்ரேட்டிங் ஆன் சேலரி வில் பி கெட்டிங் குட் சேலரி இந்த. இது எல்லாம் தாண்டி ஒரு வாவான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு நமக்கு. இதெல்லாம் பிரைவேட். நீங்க படிச்சு முடிச்ச உடனே வேலைக்கு நான் கண்டிப்பா போகணும் அப்படின்னும் போதுதான் இந்த பிரைவேட் கோர் கம்பெனிஸ் அண்ட் ஐடி கம்பெனிஸ் ஆல் தீஸ் திங்ஸ். இது இல்லாம ஃபார் அஸ் சிவில் இன்ஜினியர்ஸ் many government jobs are there. இப்போ சிவில் இன்ஜினியர்ஸ் கம்பெனி மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு எக்ஸாம்ஸும் அவ்வளோ ஈஸியா இருக்காது ஒன் திங். அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் அவ்வளோ அதிகமா வராது. ஆனா சிவில் இன்ஜினியர் கவர்மெண்ட் ஜாப்ஸ்னாலே சிவில் இன்ஜினியரிங் தான் அந்த மாதிரி ஒரு ஒரு ஐடியாலஜியே இருக்கு. ஸோ நிறைய எக்ஸாம்ஸ் வரும். உண்மையாவே நீங்க வந்துட்டு யூ கேன் வெயிட் ஃபார் 2 இயர்ஸ் ஆர் 3 இயர்ஸ் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் காலேஜ் ஆல்சோ. ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் என்னால நான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்க முடியும். என்னன்னாலும் பரவாயில்ல நான் வந்து படிச்சு கண்டிப்பா வந்துட்டு கவர்மெண்ட் ஜாபே போய்க்கிறேன் அப்படின்னா யூ ஷுட் நாட் ஒரி அபவுட் ஆல் திஸ் வாட் அண்ட் ஆல் ஐ டோல்ட். அது எதுவுமே நீங்க திங்க் பண்ணிக்க வேண்டாம். பியூர்லி யூ கேன் கான்சென்ட்ரேட் ஆன் யுவர் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ஃப்ரம் நவ் ஆன்வர்ட்ஸ். இப்போ படிக்கும் போதே கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்குலாம் நான் படிக்க போறேன்னா நீங்க எதுவுமே ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்கவே தேவையில்லை. அழகா கவர்மெண்ட் ஜாப் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒன்ஸ் நீங்க ஒரு 2 இயர்ஸோ 3 இயர்ஸோ ஆயிட்டுனாலும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இப்போ ஏதாவது ஒரு நம்ம எக்ஸாம்ல ஒரு கொஸ்டின் அட்டன் பண்றோம்னாலே அதுக்கு முன்னாடியே ஒரு 2 minutes 3 minutes யூ வில் பி பிளானிங் இன் யுவர் மைண்ட். கரெக்டா? அதே மாதிரி லைஃப் லாங் நீ வந்துட்டு இந்த கரியர் தான் வில் பி பர்ஃபெக்ட் ஃபார் மீ அப்படின்னு இருக்குன்னா யூ கேன் ஸ்பெண்ட் 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் ஃபார் தட், நோ ப்ராப்ளம், ரைட்? ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஃபேமிலி சிச்சுவேஷன் ஆல்சோ. சம் பீப்புள் வந்து முடிச்ச உடனே வந்துட்டு ஜாப் போகணும் அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும். சம் பீப்புளுக்கு வந்துட்டு இல்ல எனக்கு கவர்மெண்ட் ஜாப்ஸ்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் இதுலயே வந்துட்டு மேல போய்க்கிறேன் அந்த மாதிரி இருக்கும். சேலரியும் ஒன்றும் கோர் கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்படிலாம் இல்லை. கோர்லயும் நான் சொன்ன மாதிரி 5-6 இயர்ஸ் ஆச்சுன்னா 5-6 இயர்ஸ் ஆச்சுன்னா 1 lakh அந்த மாதிரி கிராஸ் பண்ற மாதிரி சேலரி பேக்கேஜஸும் இருக்கும். ஆனா கவர்மெண்ட் ஜாப்ஸ்னா
நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்மளுக்கு இருக்கு. அதுவும் எனக்கு என்னன்னா ஜிசிடி ஸ்டூடெண்ட்ஸ் கேன் டெஃபினெட்லி கிளியர் இஃப் தே ஆர் ஸ்டடிங் ஹார்ட். அது எனக்கு நம்பிக்கை இருக்கு. பிகாஸ் எல்லாருமே ரொம்ப கிளவர் இன் ஜிசிடி, ரைட்? ஸோ கவர்மெண்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இப்போதுல இருந்தே வந்துட்டு அதுக்காகவே நீங்க ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. இந்த முன்னாடி நான் சொன்ன எதை பத்தியுமே நீங்க ஒரி பண்ண வேண்டாம். பட் நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ஐ அஷ்யூர் நீங்க கண்டிப்பா கிளியர் பண்ணிடுவீங்க. என்னோட பேட்ச்ல வந்துட்டு சம் 10 பீப்புள் நீங்க கண்டிப்பா கோச்சிங் போகணும் அது போலலாம் இல்லை. தட் இஸ் ஆல்சோ டிபெண்ட்ஸ் அப்பான் யூ. ஆனா இஃப் யூ ஆர் ரெடி டு ஸ்பெண்ட் டைம் ஃபார் இட் அப்படின்னா அண்ட் யூ ஹாவ் தட் கரேஜ் தட் ஐ கேன் கிளியர் இட் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் மட்டும் இருக்கும். பட் அந்த ஒரு 2-3 இயர்ஸ் கேப் இருக்கு தெரியுமா, தட் ப்ரிப்பரேஷன் டைம். அப்போ உனக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாரும் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஏன் நீ ஒரு ஜாப் இருக்கலாம்ல, நீ எப்போ கிளியர் பண்றது, இது போல நிறைய மென்டல் ப்ரெஷர்லாம் தருவாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம மைண்ட் பண்ணாம எப்படினாலும் நான் கிளியர் பண்ணிடுவேன் அப்படின்னு ஒரே ஒரு தாட்டோட இருந்து நம்ம கிளியர் பண்ணோம்னா டெஃபினட்டா கிளியர் பண்ணலாம். நிறைய இருக்கு. ஸோ அப்படி கவர்மெண்ட் ஜாப்ஸ் ப்ரிப்பேர் பண்ற பீப்புளுக்கு நான் என்ன சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு கோர் கோர் பீப்புளுக்கும் நான் சொல்றேன், கவர்மெண்ட் ஜாப் பீப்புளுக்கும் நான் சொல்றேன், கேட் எக்ஸாம்க்கு நீங்க ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க செகண்ட் இயர்ல இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா. பிகாஸ் கேட்டுக்கும் நீங்க ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா, இது எப்படி சொல்றது, சிவில் இன்ஜினியரிங்ல டஃபஸ்ட் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்னா ரெண்டு இருக்கு. ஒன்னு கேட், இன்னொன்னு ஐஏஎஸ், இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ். ஸோ ஐஏஎஸ் வந்துட்டு எப்படி சொல்றது ஈக்குவல்ஸ் டு ஐஏஎஸ் அந்த மாதிரி. கேட் வந்துட்டு பிஎஸ்யூஸ்ல கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கும் கேட் யூஸ் ஆகும். அட் தி சேம் டைம் நிறைய பிரைவேட் செக்டர்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பெல் மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ், பிஎஸ்என்எல், இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய கம்பெனிஸ் இருக்குல்ல, ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம், இந்த மாதிரி கம்பெனிஸ், இது எல்லாத்துக்குமே அவங்க இன்டர்வியூக்கு உள்ள போகணும்னாலே நம்ம கண்டிப்பா கேட் கிளியர் பண்ணிருக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ கேட்டு இந்த மாதிரி கோர் நான் கண்டிப்பா போகணும்க்கா, கவர்மெண்ட் ஜாப்ஸ் பண்ணணும்க்கா, இந்த ரெண்டு மென்டாலிட்டி இருக்கிற பீப்புளுமே வந்துட்டு யூ கேன் ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங் ஃபார் கேட். ஓகே. Okay. There's a question in the chat box, Ka. They're asking to tell about your starting construction company. எப்படின்னா 6 of us got selected. ஸோ பெங்களூர்ல இருந்தது. soon after completing அந்த ஒரு 1 month gap it was. then ஜூன்ல வந்துட்டு நாங்க ஜாயின் பண்ணிட்டாங்க. அங்க ஜாயின் பண்ண உடனே வந்துட்டு they gave us training, பர்சனல் ஸ்கில் டெவலப் பண்றது எப்படி, பிகாஸ் வி ஆர் என்டரிங் இன்டு கார்பரேட், ரைட்? ஸோ அதுக்குன்னு சில சில இதெல்லாம் இருக்கும். நம்ம வந்துட்டு எப்படி லயபிளா இருக்கணும், தென் நம்ம கம்யூனிகேஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கணும். ஸோ இது போல மெனி திங்ஸ் ஆர் தேர். ஸோ பர்சனல் ஸ்கில் டெவலப்மெண்ட், தென் சாஃப்ட்வேர், இந்த மாதிரி ஒரு பேசிக் ட்ரைனிங்கே வந்துட்டு ஒரு 3 months போகும். நான் ஜாயின் பண்ண கம்பெனில வந்துட்டு 9 months வந்து ப்ரொபேஷன் பீரியட். ஆஃப்டர் 9 months only வில் பி கெட் எப்படி சொல்றது பெர்மனன்ட் டு தட் கம்பெனி, அந்த மாதிரி கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. கன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு அப்படிதான் கிடைக்கும். ஸோ இந்த 9 monthsலயே ஒரு 6 months, 3 to 6 months ட்ரைனிங் தருவாங்க. பேஸ்ட் ஆன் யுவர் பர்ஃபார்மன்ஸ் வில் பி கிவிங் அ டெசிக்னேஷன் டு யூ. எப்படின்னா ஒரு ப்ராசஸ் பண்றோம்னா அந்த ப்ராசஸ பேஸ்ல இருந்து கம்ப்ளீட் பண்ற வரைக்கும் லெவல்ஸ் இருக்கு. அப்போ அந்த ட்ரைனிங் பீரியட்ல they'll be எப்படி சொல்றது அனலைசிங் யூ, how you are thinking, how you are asking doubts. From your doubts they'll be analyzing you, okay she is thinking in that way, அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரிலாம் அனலைஸ் பண்ணிட்டு அவங்க நமக்கு டெசிக்னேஷன் தருவாங்க. ஸோ தேர் ஐ ஒர்க் அஸ் அ செக்கர். ஸோ டிராஃப்டிங் பார்ட்டும் இருக்கும், மாடலிங் பண்ணிட்டு டிராஃப்ட் அந்த டிராயிங்ஸ் எல்லாம் டிராஃப்ட் பண்ணி தரது. ஸோ செக்கர் வில் பி தேர் ஹூ இஸ் ஃபைனலைசிங் ஆல் த டிராயிங்ஸ் before sending to client, அந்த மாதிரி. So based on your performance in the from that training period they'll be giving designation, அந்த மாதிரி. So அவ்வளவுதான் ஸ்டார்டிங் இதுதான் இருந்தது. Okay. Another thing I want to tell you, still many Tamil medium students will be there, right, in your batches also. So I kindly request the PRs அவங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு நிறைய ப்ராக்டிஸ் கொடுங்க.
ஓகேக்கா. And என்னோட பேட்ச் இருக்கிற வரைக்குமே வந்துட்டு பீப்புள் நாட் ஸ்பீக் என்ன சொல்ற தட் மச் ஃப்ளூவெண்ட் வந்துட்டு எப்படி சொல்றது மேபி தே கேன் ஸ்பீக் ஆனா வந்துட்டு இன் ஃப்ரண்ட் ஆஃப் எவ்ரிபடி அவங்களுக்கு பேச முடியாது. ஸோ அந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ்லாம் நிறைய வச்சு கொஞ்சம் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணி அந்த ஒரு 4 years கம்ப்ளீட் பண்ணி வரும்போதே ஓகேவா இருக்கிற மாதிரி நீங்க ட்ரெயின் பண்ணுங்க அவங்க எல்லாரும். ஓகேக்கா. another questionக்கா கவி பிரியா கேட்டிருக்காங்க. Okay. She is asking Akka, if I'm willing to go to government job, then I need to learn AutoCAD or some other softwares. No, you no need to learn softwares and all ra. Only you need to learn concepts. All the concepts, problematic questions எல்லாம் வந்து how to solve it. You have to by got all the formulas அந்த மாதிரி தான். ஓகேக்கா. இதுக்கு எல்லாமே இப்போ நீ கேட்டன்னு இப்போ இஃப் யூ கோயிங் டு ஸ்டார்ட்னா நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்கு. ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ்க்கும் மெட்டீரியல்ஸ் will be getting in online also. யூ ஜஸ்ட் ஸ்டார்ட் அப்படியே ஒரு ஃப்ளோல சும்மா இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா டெய்லி ஒன் கான்செப்ட்னா கூட ஃபைனல் இயர் வரும்போது ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு இருக்கும். கேட் கிளியர் பண்ணா நீங்க ஹையர் ஸ்டடீஸ்க்கும் போய்க்கலாம். ஓகேக்கா. And Pavitra has asked something. Wait, 1 minute. Okay. Pavitra asked about creating a startup in construction ka. ஓகே. ஸ்டார்ட் அப் பாருங்க நம்ம வந்துட்டு ஏதாவது ஒரு ஃபீல்டு யூ ஹாவ் டு செலக்ட் எனி ஃபீல்டு. இப்போ எல்லா ஃபீல்டுமே வந்துட்டு ஓகே தான். திஸ் இஸ் பெஸ்ட் அந்த மாதிரிலாம் கிடையாது. எப்படி சொல்றேன்னா ஸ்டீல், ப்ரீகாஸ்டோ, கான்கிரீட்டு, இல்லை வந்து இன்டீரியர் டிசைனிங், இல்லை பிளான் சொல்யூஷன்ஸ் மட்டும் போட்டு தரது, இல்லை குவான்டிட்டி சர்வே பண்ணி தரது, இது எல்லாமே வந்துட்டு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் தான். திஸ் இஸ் பெஸ்ட் தட் இஸ் பெஸ்ட் அந்த மாதிரிலாம் நத்திங் இஸ் தேர். பட் நீங்க ஸ்டார்ட் அப் பண்றீங்கன்னா டெஃபினெட்லி ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு கெட் அன் ப்ராப்பர் எக்ஸ்பீரியன்ஸ். ஏதாவது ஒரு கம்பெனில போயிட்டு இந்த ஃபீல்டு தான் பண்ண போற, நீ ஸ்டார்ட் அப் பண்ண போறனாலும் நீ வந்துட்டு பர்சனலி நீ அந்த அது ரிலேட்டடான ஃபீல்டுக்கு போயிட்டு ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு லேர்ன் லாட்ஸ் ஆஃப் திங். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிட்டு ஒரு 5 years 6 yearsல வில் பி கெட்டிங் அ கான்ஃபிடன்ஸ். எப்படின்னா நான் வந்து கண்டிப்பா ஓகே ஐ லேர்ன்ட் ஒரு 90% கான்செப்ட்ஸ் வந்து நான் லேர்ன் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தா நான் வந்துட்டு கண்டிப்பா பண்ண முடியும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அப்ப நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படியே ஸ்டார்ட் பண்ணும்போது கூட யூ கேன் யூஸ் திஸ் லிங்க்டின் பிளாட்ஃபார்ம்ஸ். இப்போ வந்து நிறைய லிங்க்டின்ல வந்துட்டு யூ கேன் டைரக்ட்லி எப்படி சொல்றது டெக்ஸ்ட் டு சிஇஓ ஆஃப் த கம்பெனி ஆல்சோ, ரைட்? ஸோ இட் இஸ் வெரி மச் எசென்ஷியல் தட் யூ ஆல் ஷுட் ஹாவ் லிங்க்டின் ப்ரொஃபைல். நீங்க ஸ்டார்டிங்ல எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி தான் எல்லாருமே லிங்க்டின்ல ரொம்ப ஆக்டிவா இருங்க. நீங்க ஸ்டார்டிங்ல இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ற இந்த மாதிரி திங்ஸ்லாம் இருக்குன்னா அந்த மாதிரி ரிலேட்டடான பீப்புளுக்கு கனெக்ட் கொடுத்து அவங்க கூட சேட் பண்ணி அவங்களோட வந்துட்டு கான்டாக்ட் டச்லயே இருந்துகிட்டே இருங்க. அப்புறம் ஸ்டார்ட் அப் பண்ணணும்னா லிங்க்டின்லயே வந்துட்டு நிறைய கம்பெனிஸ்லாம் இருக்கும். ஸோ யூ கேன் ரெக்வெஸ்ட் தெம் ஃபார் அ ப்ராஜெக்ட். நீங்க என்னென்னலாம் பண்ணிருக்கீங்கிறத ப்ரெசென்ட் பண்ணிட்டு நீங்க ஒரு 1000 கம்பெனிக்கு ரெக்வெஸ்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1 or 2 வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும் ஸ்டார்ட் அப்ல. ஓகேக்கா. ஸோ அந்த மாதிரி நம்ம பெஸ்டா பண்ணி கொடுத்துட்டோம் ஒரு கிளைண்ட்டுக்கு. நம்ம பெஸ்டா சீப்பெஸ்ட் இதெல்லாம் நம்ம ஸ்டார்டிங்ல பண்ணி கொடுத்துட்டோம்னா அவங்க ஒருவேளை இம்ப்ரூவ் ஆயிட்டாங்கன்னா அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ் அவங்க கொடுக்க ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி நம்ம நிறைய 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 வந்துட்டு இன்புட் போடணும் ஸ்டார்ட் அப்க்கு. ஆனா வந்துட்டு ஸ்டார்ட் அப் பண்ணி நம்ம டெவலப் ஆயிட்டோம்னா நல்ல இன்கம் நமக்கு கிடைக்கும். ஓகேக்கா. வாட் ஆர் த டாப் கம்பெனிஸ் and how to crack them ka? கோர் யூ ஆர் ஆஸ்கிங்? Yes ka, core companies. எனக்கு அப் டு மீ வந்துட்டு ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு கம்பெனி இருக்கு, தென் எல்என்டி, அப்புறம் எல்என்டபிள்யூ, ஹாவை, இது போல மினி கம்பெனிஸ் இருக்கு. நீங்க இந்த எல்லா கம்பெனிஸ்க்கும் வந்துட்டு பிளேஸ்மெண்ட் இதுல இருந்து ரெக்வெஸ்ட் பண்ணுங்க.
என்னோட பேட்ச்க்கு முன்னாடி பேட்ச் வரைக்கும் எல்என்டி வந்துட்டு இருந்தது. என்னோட பேட்ச்ல ஷோபா, பாவை இதெல்லாம் வந்துட்டு இருந்தது. சம் கம்பெனிஸ் ஆர் லைக் எப்படின்னா அவங்க சைட்டுக்கு தான் ப்ரிஃபர் பண்றாங்கன்னா தெல் பி ப்ரிஃபரிங் பாய்ஸ் ஒன்லி. அந்த மாதிரியும் சில கம்பெனிஸ் இருக்கும் சைட் இன்ஜினியர்ஸா இருந்துச்சுன்னா. ஸோ எல்என்டபிள்யூ, எல்என்டி, தென் ஷோபா, பாவை இது போல கம்பெனிஸ் இருக்கு. அது எல்லாமே நீங்க கூப்பிட்டு அதுக்கப்புறம் நீங்க கோர் சைடு பேசிக்ஸ் எல்லாம் இருக்குல்ல, எல்லா சப்ஜெக்ட்ஸும் ரொம்ப பேசிக்ஸ் இருக்குல்ல, அந்த எல்லா கான்செப்ட்ஸும் லைட்டா டச் பண்ணி வச்சாலே யூ கேன் ஈஸிலி கிளியர் தட் இன்டர்வியூ லெவல்ஸ். கோர் பார்க்கும்போது கம்யூனிகேஷன் அவ்வளோ இம்பார்ட்டண்டா பார்க்க மாட்டாங்க, ஒன்லி கான்செப்ட் மட்டும் தான் பார்ப்பாங்க. பிகாஸ் டெவலப்பிங் கம்யூனிகேஷன் அவங்க வந்துட்டு நமக்கு ட்ரெயின் பண்ணி கூட ஆஃப்டர் தட் ட்ரெயினர்ஸ் இந்த மாதிரி. ஸோ கோர்னு பார்க்கும்போது மெயின்லி கான்செப்ட் வைஸ் வெதர் யூ ஆர் கிளியர் ஆர் நாட் அது மட்டும்தான் அவங்க பார்ப்பாங்க. ஐடிலாம் நம்ம போகும்போதுதான் வந்துட்டு கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப இதா பார்ப்பாங்க. Okay, Ka. Then they are asking about higher studies in foreign and in India for civil engineering, Ka. Like ஹையர் which is ஸ்டடீஸ் uh, ஹையர் ஸ்டடீஸ் ஃபாரின்ல பண்றது பத்தினா எல்லாமே டிபெண்ட்ஸ் தான். இப்போ வந்துட்டு ஃபேமிலி சுச்சுவேஷன் பொறுத்து தான் இருக்கு. ஓகேவா, இப்போ நான் வந்துட்டு கண்டிப்பா ஐ கேன் டூ ஹையர் ஸ்டடீஸ் இன் ஃபாரின்னா நல்ல ஓவான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் இருக்கும். கண்டிப்பா அங்கேயே போயிட்டு எம்எஸ் முடிச்சுட்டு அங்கேயே பிளேஸ்மெண்ட்ஸ் வரும், அங்கேயே செட்டில், அங்கேயே வந்துட்டு நீ ஜாயின் பண்ணா ஸ்டார்டிங்லேயே உனக்கு பேக்கேஜ் வந்து ஹெவியா இருக்கும். ஸோ அப்படியே அங்கேயே செட்டில் ஆயிடலாம், அந்த மாதிரி இருக்கும். அண்ட் நீ அங்க முடிச்சுட்டு இங்க வந்து நீ ஒர்க் பண்ற ஐடியா நீ இருக்க கூடாது. நீ அங்கேயே படிச்சுட்டு நீ அங்கேயே வந்துட்டு ஒர்க்கும் கண்டினியூ பண்றேன்னா யூ கேன் டெஃபினெட்லி கோ ஃபார் ஹையர் ஸ்டடீஸ் இன் அப்ராட். அதே மாதிரி இங்க ஹையர் ஸ்டடீஸ் பண்றதுன்னா கேட்டோ டான்செட்டோ கிளியர் பண்ணி பெட்டர் வந்துட்டு கேட் கிளியர் பண்ணி ஐஐடிஸ்ல நீங்க ஹையர் ஸ்டடீஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப எப்படி சொல்றது, நல்ல பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லா பிளேஸ்மெண்ட்ஸும் ஐஐடிஸ் கண்டிப்பா வரும், ஐஐடிஸ் என்ஐடிஸ் எல்லாம். ஸோ அந்த மாதிரி எல்லாத்துக்கும் பேசிக்கு நீங்க வந்துட்டு ரொம்ப திங்க் பண்ணாதீங்க, இப்போ ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க. இவ்வளவுதான் இருக்கு, வெளியே வந்தேன்னா உங்களுக்கு நிறைய நிறைய இருக்கு. ஸோ என்ன கிடைக்கும் கிடைக்காது அந்த மாதிரியான ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்ல எல்லாம் நீங்க யாரும் இருக்க வேண்டாம். இந்த மாதிரி நிறைய இருக்கு, யூ ஜஸ்ட் அனலைஸ் யுவர் செல்ஃப். இந்த ஃபீல்டு எனக்கு ஓகேவா இருக்கும். கோர்ல வந்துட்டு இதுவா அதுவா நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்கோங்க. கோர்ல எது போனாலுமே நீங்க வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். வாட் ஐம் டெல்லிங், கவர்மெண்ட் ஜாபா, பிரைவேட் செக்டார்ஸ் கோரா இல்ல ஐடியா, இந்த 3 டிபார்ட்மெண்ட்ஸ் மட்டும் இந்த மாதிரி இருக்கு. நீங்க அதை மட்டும் அனலைஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு தேவையில்லாம ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காம அதுலயே ஸ்டிக் ஆயிக்கோங்க. அது அதுக்காகவே யூ ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஃபார் இட். okay, Ka. Then they are asking about civil placements in our college, Ka. ஸோ வாட் ஹேப்பன்னா இப்போ நான் வந்து பெங்களூர், நாங்கள் ஒரு 6 பீப்புள் பெங்களூர் ஆஃபீஸில் ஜாயின் பண்ணோமா. என்ன ஆச்சு, ஒவ்வொரு ரீசன்னால ஒவ்வொருத்தரும் வெளியே வந்தாச்சு. பிகாஸ் நம்ம எல்லாருமே வந்துட்டு நல்லா எப்படி சொல்றது, நல்லா படிக்கிற பசங்க கரெக்டா. ஸோ கொஞ்ச நாள்ல என்ன ஆகுது, சிலருக்கு வந்துட்டு அதோட பெட்டர் கம்பெனிஸ்ல கிடைச்சிருது, இல்லைன்னா கவர்மெண்ட் ஜாப்ஸ் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் காலேஜ் அந்த ஜிசிடி அந்த லெவலில் இருக்கவங்களாம் கிளவர்ன்றதுனால அவங்க டெஃபினட்டா தெரியும் கவர்மெண்ட் ஜாப்ஸ் ப்ரிப்பேர் பண்ணா கிளியர் பண்ணிப்பாங்க. இப்போ ஜாயின் பண்ண பிறகு அவங்களுக்கு தாட்ஸ் மாறிடுது, ரிசைன் பண்ணிடுறாங்க. ஸோ பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா இந்த கம்பெனி எல்லாம் விட்டுட்டு போயிடுறதுனால எல்என்டியே வந்துட்டு வரது ஸ்டாப் பண்ணதுக்கான ரீசன் வந்துட்டு சீனியர்ஸ் பண்ணதுதான். சீனியர்ஸ் ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு பெட்டரா கிடைக்கும் போது கம்பெனி விட்டு போயிட்டாங்க. ஸோ என்னோட பேட்ச்லயுமே நான் வந்து பெங்களூர்ல இருந்து வந்தது டிஃப்ரெண்ட் ரீசன், அது ஹெல்த் இஷ்யூஸ் இருந்ததுனால ஐ ரீலோகேட்டட் டு சென்னை. பட் ஒவ்வொருத்தரும் இது போல வந்துட்டு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைத்த உடனே வெளியே வந்துட்டாங்க. அதனாலதான் கம்பெனிஸ் வந்து நம்ம காலேஜ்ல குறைய ஆரம்பிச்சிருச்சு. பட் இப்போ வந்துட்டு நாங்க படிக்கும்போது லிங்க்டின் வந்து ரியலி நாட் தட் மச் ஆக்டிவ் இப்போ இருக்கிற மாதிரி. அதனால நீங்க வந்துட்டு லிங்க்டின்ல வந்துட்டு ஆக்டிவா இருங்க. நீங்க பிளேஸ்மெண்ட் ரெப்ஸ் எல்லாருமே வந்துட்டு அந்த செலக்டிவ் ஃபீல்டெல்லாம் இருக்குல்ல, அந்த சிஇஓஸ் எல்லாரு கூடமே கான்டாக்ட் வந்து நீங்க அவங்கள ரெக்வஸ்ட் பண்ணுங்க. கண்டிப்பா
நீங்க வந்துட்டு அதை பேக் டு ஃபார்ம் கொண்டு வர முடியும். ஓகேக்கா. யூ தென் கேன் தேர் கால் ஆக்சுவலி. நிறைய இப்போ இந்த மாதிரி சீனியர்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி சீனியர்ஸையும் காண்டாக்ட் பண்ணி சொன்னா கூட அந்த கம்பெனிஸ்ல இருந்து அகெயின் அதே மாதிரி மெனி கம்பெனிஸ் காலேஜ் கொண்டு வர முடியும். அப்போ ஓகேக்கா. வந்துட்டு நாங்க வந்துட்டு கால் பண்ணி கேட்கணும், மெயில் பண்ணோம். சம்டைம்ஸ் மெயிலுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க, கால்க்கு ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க. லிங்க்டின் போது ஒரு பர்சனல் chat அப்படின்னும் போது சிலர் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ எல்லாருமே நாட் ஓன்லி பிஆர்ஸ், எல்லாருமே வந்துட்டு இந்த மாதிரி சீனியர்ஸோட இந்த அலுமினிஸோட எல்லாத்து கூட கான்டாக்ட்ல இருங்க. அப்புறம் பெரிய பெரிய கம்பெனிஸ் அந்த அதுல ஒர்க் பண்றவங்களோட கான்டாக்ட்ல இருங்க. அவங்க வந்துட்டு கண்டிப்பா இன்டர்வியூ வந்தா நம்ம காலேஜ் வர சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணுங்க. ஓகேவா? நான் இருக்கும்போதுமே ஓகே. ரொம்ப கம்மி தான்டா கோர். ஐடில தான் மெனி பீப்புள் காட் ஃபீல்டு. ஓகேக்கா. அக்கா, then they are asking about role of management firms in civil placements கா. மேனேஜ்மெண்டா? ஆமாக்கா. ஓகே. சிவில் பிளேஸ்மெண்ட்ஸா? எப்படிடா? இன்னும் கொஞ்சம் கிளியரா கேட்க முடியுமா? மேனேஜ்மெண்ட் ரோல்ஸ் அண்ட் பிளேஸ்மெண்ட்னா? Pavitra, can you ask it clearly? நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். அது கடைசியா பவித்ரா கேட்பாங்க. Okay, then they are asked about how to gain knowledge in 1 minute. Chat box. Looking the chat box. How to gain concepts and knowledge regarding PEBs. PEB. PEB, I don't know what it is. அக்கா, நான் சொல்றேன், MBA பண்றதுனால நம்மளுக்கு என்ன யூஸ் PE பண்ண போறோம் கேக்குறேன்க்கா. ஓ, ஆஃப்டர் பிஇ எம்பிஏ பண்றதா? பிஇ ரிலேட்டடான எம்பிஏ கோர்சஸ் நிறைய இருக்குப்பா. ஃபார் எக்ஸாம்பிள் கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட் அந்த மாதிரி பிஇ ரிலேட்டடான எம்பிஏஸ் நிறைய நமக்கு இருக்கு. ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம கம்பெனிஸ் போகும்போது they'll be giving that management roles to you. Okay, come. Then they asked about how a PR should approach a civil company. How to approach how PR should approach a civil company. எப்படி அப்ரோச் பண்ண? இந்த மாதிரி நாங்க பெஸ்ட் இந்த மாதிரி டாப் காலேஜஸ் பீப்புள் வந்துட்டு இந்த மாதிரி நாலேஜபிளா இருக்காங்க, டெஃபினட்டா வந்துட்டு எங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு நம்ம கம்பெனிஸ் மீன்ஸ் உங்க கம்பெனியை வந்துட்டு நல்ல லெவல் கொண்டு போவாங்க. அந்த மாதிரி மெயில்ஸ் இந்த மாதிரி கேட்சியான வேர்ட்ஸ் போட்டு மெயில்ஸ் பண்ணணும். தென் லிங்க்டின்லயும் இது போல கேட்சியான வேர்ட்ஸ் போட்டு மெயில் பண்ணணும், மெசேஜ் டெக்ஸ்ட் எல்லாம் பண்ணணும். மோஸ்ட்லி நீங்க அலுமினிஸ் கூட அப்ரோச் பண்ணீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இப்ப வந்துட்டு நிறைய வைடா அலுமினிஸ் எல்லாமே லிங்க்டின்ல இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லா ஃபீல்ட்லயும் வைடா இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நீங்க டைரக்டா அலுமினி கிட்ட பேசும்போது ஃப்ரீயா யூ கேன் டாக் டு தெம். ரொம்ப இப்படி மேனேஜ்மெண்ட் லெவல்ல பேசுறோம் அந்த மாதிரிலாம் நோ நீட் டு திங்க். Okay. Then they are asking like, is PG is necessary for getting placed in core company? No, no, no. If you really want to என்ன சொல்றது, இந்த டீச்சிங் ஃபீல்ட் எல்லாம் போனோம்னா அப்ப வந்துட்டு கண்டிப்பா நீ பிஜி பண்ணலாம், எம்இ பண்ணலாம். தென் பிஹெச்டி முடிச்சுட்டு நான் வந்து ரிசர்ச் சைடு போக ஆசைப்படுறேன் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா யூ ஹாவ் டு கம்ப்ளீட் எம்இ தென் பிஹெச்டி அந்த பர்டிகுலர் இதுக்குள்ள நீங்க போய்க்கலாம். ஆனா சம்டைம்ஸ் இந்த மாதிரி டிராபேக்ஸ் நடந்திருக்கு, அதையும் ஐ ஹாவ் டு டெல். எப்படின்னா ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் எம்இ ஆல்சோ பீப்புள் வில் நாட் கெட் ஜாப். எப்படின்னா ஓவர் குவாலிஃபைடு. அப்ப என்ன பண்ணுவாங்க, பிஇ லெவல்ல எம்இ பீப்புள் வந்துட்டு ஜாயின் பண்ணுவாங்க. இந்த மாதிரி திங்ஸ் ஆல்சோ ஹேப்பன். ஸோ நீங்க அந்த ரிசர்ச் சைடு இல்ல வந்து எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணணும் அந்த மாதிரி போகணும்னா பிஜி பிஹெச்டி இது எல்லாமே நீங்க போங்க. இல்ல கம்பெனி ஜாயின் பண்ணி அந்த ஃபீல்டுலயே நான் ஷைன் வைக்கிறேன் அப்படின்னா நோ நீட் டு கோ டு பிஜி.
Okay, ka. Akka, tell about internships in our college and how to get it, ka. இன்டர்ன்ஷிப்ஸ்ல வந்துட்டு நம்ம பர்சனலா தாண்டா ரெக்வஸ்ட் பண்ணோம். எப்படி இந்த மாதிரி இது அப்ரோச் பண்றோம், கம்பெனிஸ் நம்ம எப்படி அப்ரோச் பண்றோமோ அந்த மாதிரி காலேஜஸ் சைட்ல இருந்து தே வில் நாட் டூ எனிதிங். ஒவ்வொரு இண்டிவிஜுவல்ஸும் பர்சனல்ஸும் வந்துட்டு கம்பெனிஸ் அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி நாங்க இன்டர்ன்ஷிப் வரோம், எங்களுக்கு இன்டர்ன்ஷிப் கொடுங்க, நம்ம பர்சனலா தான் நம்ம கேட்கணும். Okay, ka. Then you have already asked some questions earlier, so let me ask such questions. Okay, ka. What is the scope of starting a civil company and what all are required to start up a company? ஸ்டார்ட் அப்போட as I said earlier, என்ன சொல்றது, கொஞ்சம் மணி தேவைப்படும். அது எல்லா ஸ்டார்ட் அப்புக்கும் தேவைப்படும். தென் எக்ஸ்பீரியன்ஸ் தான். நீங்க வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுங்க. நீங்க ஸ்டார்ட் அப் வந்து என்ன சொல்றேன்னா எல்லாருமே கண்டிப்பா ஆண்டர்பிரினரா ஆகணும்ன்றதுதான் என்னோட ஆசையே. பிகாஸ் நீ வந்து வேலைக்கு போயிட்டேன்னா ஒரு எம்ப்ளாயியாவே நீ கடைசி வரைக்கும் இருக்க. இஃப் யூ ஆர் சர்விங் ஃபார் அதர் கண்ட்ரீஸ் அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்க, டெஃபினெட்லி வில் பி சர்விங் ஃபார் அதர் கண்ட்ரீஸ் ஒன்லி ஃப்ரம் ஹியர். பிகாஸ் தேல் பி சார்ஜிங், எப்படி சொல்றது, அவங்கள பொறுத்த வரைக்கும் லெஸ் அமௌண்ட் தான் நமக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. பட் ஃபார் அஸ் இட் இஸ் பிக் அமௌண்ட் இன் இந்தியன் மணி. ஸோ நம்ம வந்துட்டு சர்விங் ஃபார் தெம். ஸோ கடைசி வரைக்கும் நம்ம வந்துட்டு அந்த லெவல்லே தான் இருக்க முடியும். பட் ஸ்டார்ட் அப் நான் பண்ண போறேன், நான் வந்து கண்டிப்பா ஆண்டர்பிரினர் ஆகும், அந்த மாதிரி தாட்ஸ் வந்துட்டு எப்படி சொல்றது, ரியலி அப்ரிஷியேட்டபிள். எனக்கு நான் ஆக்சுவலி ஃபைனலா அதுதான் சொல்லணும்னு வந்தேன். இப்போ சும்மா Okay. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இஃப் somebody is going in RD car, you can stop them and ask what you are doing na, they'll be definitely telling entrepreneur. அந்த மாதிரி தான் many people. யூ எப்படி சொல்றது, நல்லா நீங்க வந்துட்டு டெவலப் ஆயிடலாம். ஆனா ஸ்டார்டிங்ல ஒரு 2 years ஒரு 3 years மேபி 4-5 years கூட ஒரு ஸ்லோவா தான் உங்களோட கிராஃப் வந்து ரைஸ் ஆயிட்டு இருக்கும். அன்டில் அந்த கிளைண்ட்ஸ் வந்துட்டு நீங்க அட்ராக்ட் பண்ற வரைக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய ஜாப்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா நல்ல நல்லா நமக்கு வந்துட்டு பேமெண்ட்ஸ் கிடைக்கும். Okay, okay, ka. Then let me see the questions, ka. Akka, they are asking how long it will take to reach a good level. இன் சிவில். Civil. ஓகே. கோர் கம்பெனின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஒரு குட் லெவல்னு சொல்லணும்னா ஒரு 7-8 years. பிரைவேட் செக்டர்ஸ்ல ஒரு 7-8 years ஆகும்போது ஒரு டீம் லீடர் பொசிஷன் அந்த மாதிரி நீங்க வரும்போது will be comfortable and you will be getting good salary also. அதுவே வந்துட்டு ஐடி கம்பெனிக்கு போனீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமா ஒரு 4-5 yearsல will be getting that position. கவர்மெண்ட் ஜாப்ஸ் போனீங்கன்னா ஹவு மச் யூ ஆர் ஸ்பெண்டிங் ஃபார் ப்ரிப்பரேஷன், அது மட்டும்தான். தட் ஸ்பெண்டிங் டைம் மட்டும்தான் வந்துட்டு லாஸ் நமக்கு. மற்றபடி ஃப்ரம் தட் டைம் இஃப் யூ ஆர் கெட்டிங் அ கவர்மெண்ட் ஜாப் ஃப்ரம் தட் டைம் ஆன்வர்ட்ஸ் நீங்க செட்டில்டு தான். Okay, okay, ka. Then if you are studying MBA after BE, ka, what do you think about it, ka? ஸ்டடிங் எம்பிஏ ஆஃப்டர் பி, அது வந்துட்டு எப்படின்னா இர்ரிலேட்டபிள் தான் சொல்லணும். எப்படி சொல்றது, Okay, okay. நீங்க உண்மையாவே வந்துட்டு ஹெச்ஆர் ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி கேஸ்ல கண்டிப்பா நீ பிபிஏ முடிச்சுட்டு எம்பிஏ பண்ணினாலும், பிஇ முடிச்சுட்டு எம்பிஏ பண்ணாலும் ரெண்டும் சேம் தான். ஸோ பிஇ பண்ணது ஓகே, ஒரு ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸ் பண்ணிருக்கேன், அது போலதான் இருக்கு. பட் நீங்க அப்படி போறதும் நல்லது தான், தப்பு இல்லை. அதுக்கப்புறமும் nothing is late, right? If you definitely want that MBA na, you can go for that also. Okay, ka. Then Pavitra ஒரு question கேட்டிருக்காங்க. Is it hard for girls to place in core, pursue in core? அப்படிலாம் இல்லடா. Okay. என்னன்னா சைட், நான் வந்து நிறைய ஃபீல்டு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. சைட்டுங்கிறது ஒரு பார்ட் தான். சைட்ல பண்ற எல்லா திங்ஸ்க்கும் ஆஃபீஸ் ஒர்க்னு ஒன்று இருக்கு. தட் இஸ் வாட் ஐ எக்ஸ்பிளைன், டிசைன் அண்ட் டீடைலிங். இது எல்லாமே வில் பி ஹேப்பனிங் இன் ஆஃபீஸ் ஒன்லி. ஸோ அந்த மாதிரி சைட் வந்துட்டு 50% ஆஃபீஸ் ஒர்க் ஒரு 50%. ஸோ கண்டிப்பா வந்துட்டு அது எல்லாத்துக்குமே கேர்ள்ஸ் வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணுவாங்க.
குவான்டிட்டி சர்வேயிங் சைட் ஒர்க்குக்குமே கூட கேர்ள்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. சம் கம்பெனிஸ் ஒன்லி இக்னோரிங் அந்த தே நோஸ் தட் அந்த சைட் ஒர்க் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாவைன்னு சொல்லிட்டு ஐ செட் ரைட், தட் கம்பெனி இஸ் ரிலேட்டட் டு ஜியோ டெக்னிக்கல் டெஸ்டிங் சாயில்ஸ் அந்த மாதிரி ஆர் எல்ஸ் டூயிங் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்டர் கிரவுண்டு. ஸோ த திங்ஸ் ரிலேட்டட் டு சாயில் அந்த மாதிரி டனல் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இது போல திங்ஸ். ஸோ தட் டெஃபினெட்லி நோ கேர்ள்ஸ் வில் நாட் பி சூட்டபிள் ஃபார் தட் பிகாஸ் ஒர்க்கிங் ஹவர்ஸ் இருக்கும், ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து ஒர்க் இருக்கும், எல்லா இடமும் போகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பாய்ஸ்னா wherever they go அவங்க வந்து சேஃபா இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபியூ கம்பெனிஸ் தான் வந்துட்டு மெயின்லி சைட் ரிலேட்டடான கம்பெனிஸ் வந்துட்டு வில் நாட் பி ப்ரிஃபரிங் கேர்ள்ஸ். ஆனால் வந்துட்டு இந்த மாதிரி டிசைன் டீடைலிங் இந்த ஆஃபீஸ் ஃபீல்டுக்குலாம் கண்டிப்பா இருக்கு. Okay, okay, Ka. Then they have asked about the government positions other than IAS and IPS, Ka. Like what all government positions civil engineer can get. For civil engineering you're asking, right? Civil engineeringனா as I said, கேட் நீங்க கிளியர் பண்ணீங்கன்னா பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ், அதாவது வாட்டர் போர்டு, அப்புறம் இந்த வாட் டு சே இந்த ட்ரைனேஜ் ரிலேட்டட் திங்ஸ், அப்புறம் வாட் டு சே கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டட் திங்ஸ், இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ், ஆல் த பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ் அது எல்லாத்துலயுமே ஆஃப்டர் கிளியரிங் கேட் ஒரு ஒரு ஸ்கோர் நீங்க எடுத்து ஒரு 70 அந்த மாதிரி ஸ்கோர் எடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பா பிஎஸ்சியூல செலக்ட் ஆயிடலாம். இங்க எல்லாத்துலயுமே வந்துட்டு அந்த அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் ஜூனியர் இன்ஜினியரிங் லெவல் தான் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ அது கேட் இஸ் த ஒன் திங் அஸ் அது வந்து எல்லாருக்கும் தெரியும். அது இல்லாம வந்துட்டு ஏஇ எக்ஸாம்ஸ் இருக்கு. ஏஇ டிஎன்பிஎஸ்சி ஏஇ எக்ஸாம்ஸ்னு சொல்லுவாங்க. அது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் லெவல். ஸோ அது வந்துட்டு அதுலயும் as I said இந்த மாதிரி ஹைவேஸ், அப்புறம் ஓல்டு பில்டிங்ஸ் கவர்மெண்ட் பில்டிங்ஸ்லாம் ரெனோவேட் பண்ற டிபார்ட்மெண்ட், வாட்டர் போர்டு, இந்த டேம் இருக்கிறது, இல்ல டொமஸ்டிக் வாட்டர் போர்டு, இந்த மாதிரி நிறைய ஃபீல்டு இருக்கு. நீங்க எடுத்த உடனே ஃபீல்டு செலக்ட் பண்ணணும்னு கிடையாது. யூ ஆர் அப்பியரிங் ஃபார் த எக்ஸாம் அண்ட் அட்டெண்டிங் இட் காமன்லி. அதுக்கப்புறம் யூ கேன் செலக்ட் இந்த ஃபீல்டு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம். அந்த மாதிரி தான். ஸோ ஃபர்ஸ்ட் திங் கேட்டு விச் இஸ் மோர் டஃபஸ்ட் அண்ட் வில் பி கெட்டிங் வாவ் ஜாப்ஸ், தட் இஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ். தென் ஏஇ அது வந்து ஸ்டேட் லெவல் ஜாப்ஸ். டெஃபினட்டா நீங்க எல்லாருமே ஏஇ ட்ரை பண்ணீங்கன்னா ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். போஸ்டிங்ஸ் வந்து சம்டைம்ஸ் கம்மியா தான் இருக்கும், சம்டைம்ஸ் பல்க் போஸ்டிங்ஸும் வரும். ஈவன் ஒன் போஸ்டிங் வந்தாலுமே நீங்க அதை பத்தி ஒரி பண்ணுவாங்க. நீங்க வந்து ட்ரை பண்ணி அட்டன் பண்ணுங்க. ஒவ்வொரு இயருமே வந்துட்டு டிஃப்ரெண்ட் எப்படி சொல்றது எக்ஸாம்ஸ் வந்துட்டு தான் இருக்கும். இப்போ கூட ரீசெண்டா கங்கா வந்துட்டு கிளீன் பண்றாங்க. ஓகேவா, கங்கா வாட்டர் வந்துட்டு கிளீன் பண்றதுக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து. ஸோ அதுக்கு வந்துட்டு அவங்க வந்து எக்ஸாம்ஸ் வச்சு இது பண்ண போறாங்க. கவர்மெண்ட்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்துட்டு வேலைக்கு எடுக்கிறாங்க. அதுக்கு தே ஆர் ஆஸ்கிங் கேட் ஸ்கோர் மஸ்ட். யூ ஷுட் கிளியர் த கேட், தென் ஒன்லி யூ கேன் அப்பியர் ஃபார் தட் எக்ஸாம். அந்த மாதிரி. ஸோ கேட் வந்து ஒரு பேசிக்குங்கிறதுனால நீங்க எல்லாரும் கண்டிப்பா படிச்சு கிளியர் பண்ணிக்கோங்க. கவர்மெண்ட் எக்ஸாம்ஸும் ஒரு புது புது ப்ராஜெக்ட்ஸ் இது போல வரும். ஏஇ எக்ஸாம்ஸும் இயர்லி கண்டிப்பா ஒரு பர்டிகுலர் போஸ்டிங்ஸோட வந்துகிட்டே தான் இருக்கும். இது இல்லாம வந்துட்டு ரயில்வேலையும் சிவில் இன்ஜினியரிங்க்கு நிறைய போஸ்ட் இருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட். இப்போ என்னோட பேட்ச்ல இருந்த சில ஃப்ரெண்ட்ஸும் வந்து அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணி ஜேஇ போஸ்டிங் வாங்கியிருக்காங்க. ஃபியூ ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு ஏஇ போஸ்டிங் வாங்கியிருக்காங்க. ஸோ என்னோட இதெல்லாம் இருக்கட்டும். பர்சனலி நான் ஃபீல் பண்ணது என்னன்னா, பிகாஸ் ஆஃப் மை ஃபேமிலி சுச்சுவேஷன் ஐ ஒர்க் இன் பிரைவேட் செக்டர். பட் பர்சனலி என்னோட விஷ் வந்துட்டு டு கிராக் கவர்மெண்ட் எக்ஸாம் தான். அந்த மாதிரி. Okay. And they are asking about doing MBA in NICMER, Ka. MBA in நிக்மார் காலேஜாடா? College. அது எப்படி சொல்றது, என்ஐடி ஐஐடிஸ் மாதிரி அதுவும் வந்துட்டு நல்ல காலேஜ் தான். ஐ திங்க் என்ட்ரன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு கிளியர் பண்ணிக்கிட்டோம்னா நிறைய நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் வரும். Okay, Ka. Then they are asking about how to get placements in other wait, come 1 minute.
What can we do now for getting placed in companies other than the learning courses? கோர்சஸ் எதுவும் லேர்ன் பண்ணாம என்ன மாதிரி கம்பெனிஸ்ல ஜாயின் பண்ணலாம் அப்படி கேக்குறாங்களா? இப்போ படிக்கிற கோர்ஸ் வேற கம்பெனிஸ் இப்போ லேர்ன் பண்றது நமக்கு ஹலோக்கா எஸ் 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 கோர்சஸ் லேர்ன் பண்றது நமக்கு பிளேஸ்மெண்ட்ல வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. நம்ம கோர்சஸ் லேர்ன் பண்றதை தவிர வேற எந்த ஃபேக்டர்ஸ் வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா மத்தவங்க நம்ம வந்து செலக்ட் ஆக வைக்கணும்? நம்மளோட எப்படி சொல்றது, நிறைய ப்ரெசன்டேஷன்ஸ் நம்ம கொடுத்துருப்போம், இன்டர்ன்ஷிப்ஸ் பண்ணியிருப்போம், நல்ல ஸ்கோர் வாங்கியிருப்போம், ஒவ்வொரு எக்ஸாம்ஸ்லயும் நல்ல ஸ்கோர் நம்ம பண்ணியிருப்போம். அந்த நம்மளோட எப்படி சொல்றது, இந்த சிஜிபி பார்க்கும்போதே அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும், ஓகே இந்த மாதிரி நல்லா பண்ணுவாங்க இந்த மாதிரி. இந்த அவ்வளோதான். கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், அப்புறம் நம்ம மார்க்ஸ், அதுக்கப்புறம் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இந்த மாதிரி நிறைய இன்வால்வ்டா இருந்திருப்போம், நிறைய திங்ஸ் வந்து நம்ம மேனேஜ் பண்ணியிருப்போம். ஸோ ஏதாவது இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் இது மாதிரிலாம் கண்டக்ட் பண்ணும்போது ஒரு எப்படி சொல்றது, ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும், இவங்க வந்துட்டு இந்த மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ்லாம் இருக்கு. அது போல இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் வச்சு சொல்லுப்பா. இல்ல ரொம்ப ஃபில்டர் பண்ணி எடுப்பாங்களாக்கா? ரொம்ப டஃபா இருக்குமா அந்த இன்டர்வியூஸ்லாம்? அப்படிலாம் எதுவுமே இல்லப்பா. நான் வந்து ஒரு ஓவர்வியூ தான் சொல்றேன். நீங்க எல்லாருமே வந்துட்டு அவ்வளோ டிப்பா பார்க்க வேணாம். நான் என்னோட நம்பிக்கை என்னன்னா, நம்ம காலேஜ்ல இருக்க எல்லாருமே வந்துட்டு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான். ஸோ நீங்க எல்லாருமே எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் எல்லா இன்டர்வியூஸ்க்குமே எலிஜிபிள். ஓகே Thank you. Akka, then if we are joining a company, what are the difficulties in it? அப்படின்னு கேக்குறாங்க. ஆஃப்டர் ஜாயினிங்கா? எஸ் கா. டிஃபிகல்ட்டிஸ்லாம் எதுவும் இருக்காது. ஓகே ஓகே. நீங்க வந்து ஒரு ஃபேமிலிக்கு ஒரு பேபி பார்ன் ஆனா எப்படி அவங்க அது எப்படி வளர்ப்பாங்க, கேர் பண்ணி அந்த மாதிரி நீங்க வந்து அவங்க அந்த கம்பெனிக்கு கிடைச்சிருக்க ஒரு சின்ன ஒண்ணுமே தெரியாத ஒரு குழந்தை, அப்போ அவங்க வந்துட்டு உனக்கு எல்லாமே டீச் பண்ணி அவங்க வந்துட்டு ஒரு நல்ல ஒரு கம்பெனியோட எம்ப்ளாயி அவங்க வந்துட்டு அவங்க ரெடி பண்ணிடுவாங்க. ஒன்லி திங் யூ ஹாவ் டு டூ இஸ் நீ வந்துட்டு இன்ட்ரெஸ்டடா இருக்கணும், ஈகர் டு லேர்னா இருக்கணும், அவ்வளவுதான். Okay, okay. Hemashri has raised her hand. Do you have any queries, Hemashri? Sorry to interrupt, but Anna, நீங்க டிசைனிங் அண்ட் டீடைலிங் சொன்னப்ப கான்கிரீட், ஸ்டீல், ப்ரீ இன்ஜினியர் பில்டிங் சொன்னீங்கல்லக்கா. இப்போ கான்கிரீட் ஸ்டீல்லாம் சிலபஸ்லேயே நான் படிப்போம் ஒரு பேப்பர். பட் ஆனால் ப்ரீ இன்ஜினியர் பில்டிங்ஸ் பற்றி எங்கே போய் கற்றுக்கிறது? லைக் no need to learn da. After getting into that company they'll be training you. ஒரு எந்த கம்பெனி போனாலும், எந்த பிரைவேட் கம்பெனிஸ் போனாலும் டெஃபினட்டா ஒரு ஃபாஸ்ட் 3 monthsக்கு ட்ரைனிங் தருவாங்க. அதை பத்திலாம் நம்ம ஒரி பண்ணவே வேண்டாம். அவங்களும் உங்ககிட்ட அந்த ஸ்கில்ஸ் இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றதுலாம் என்னன்னா, பேசிக் ஸ்டீலோட கான்செப்ட் உனக்கு தெரிஞ்சிருக்கா, அந்த மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஓகேக்கா, தேங்க்யூ. Then, what is the difference between joining a company and having our own company? Like comparative description மாதிரி கொஞ்சம் சொல்லுங்கக்கா. Like join பண்ற கம்பெனிஸ் பொறுத்து இல்லை நம்மளுக்கான கம்பெனி வச்சுக்கிறது பொறுத்து? அதாவது ஒர்க்கிங் அஸ் எம்ப்ளாயி இன் கம்பெனி, நான் வந்துட்டு ஒரு செப்பரேட் கம்பெனி ரன் பண்றது அந்த மாதிரியா? ஆமாக்கா, அதே மாதிரி தான். ஆஸ் ஐ செட் earlier, அதே தான் திரும்ப நானும் சொல்றேன். சேம் கொஸ்டின் வந்து எப்படின்னா, நீங்க ஓன் கம்பெனி பண்றதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு கம்பெனில இருந்து நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் லேர்ன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டார்ட் அப் வச்சிங்கன்னா டெஃபினட்டா நீங்க ஒரு நார்மல் ஒரு கம்பெனில நீங்க வந்துட்டு பெர் மந்த்துக்கு ஒரு 6,000 இஃப் யூ ஆர் கெட்டிங் அஸ் எம்ப்ளாயினா, நீ ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா உன்னோட டேர்ன் ஓவர் வந்துட்டு அதை விட 5 times 6 times 7 times டிபெண்ட்ஸ் அப்பான் உன்னோட ஸ்கில்ஸ். நீ வந்துட்டு எப்படி கிளைண்ட்ஸ் இன்ட்ராக்ட் பண்றன்றது தான். ஸோ நல்ல டேர்ன் ஓவர் கிடைக்கும். ஸ்டார்ட் அப்ஸ் எடுத்தனாலே கண்டிப்பா வந்துட்டு கொஞ்ச நாள்லயே வந்துட்டு நம்ம செட் ஆயிட்டோம், கிளைண்ட்ஸோட வந்துட்டு ஜெல் ஆயிட்டோம் அப்படின்னா வந்துட்டு
அதுதான் வந்துட்டு எப்படி சொல்றது, நீ நினைக்க முடியாத இடத்துக்கு உன்னை கூட்டு போகும். ஒரு எம்ப்ளாயியாவே இருக்கணும் அப்படிங்கிற மென்டாலிட்டியில இருக்க வேண்டாம். கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ற மென்டாலிட்டியே இருங்க. ஸ்டார்ட் அப் நீ பண்ண போற, அதுக்கு நீ பண்ண வேண்டியது ஒரு பர்டிகுலர் ஃபீல்டுல இருக்கும்போது அந்த ஃபீல்டுல இருக்கிற எல்லாத்தையும் கத்துக்கணும், லேர்ன் பண்ணணும், அவ்வளவுதான். Okay, Ka. Vishweshwaran is asking, in private colleges they are having separate placement classes, but in our college, how we can tackle the placement questions? But we do have placement training, no, Ka? உம் Hmm. அது வந்து Will it? நம்ம பிஆர் அரேஞ்ச் பண்ணுவாங்க. அப்புறம் நம்ம காலேஜ்ல ஒரு ஒரு வாட் டு சே ஒரு இது இருக்கும். அவங்க வந்து ஃபண்ட் எல்லாம் நமக்கு ரெடி பண்ணி தருவாங்க. இந்த மாதிரி ட்ரைனிங்ஸ்க்குலாம் நம்ம ரெக்வஸ்ட் பண்ணணும். அந்த நேம் என்னன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. கரெக்டா அந்த மெயின் பில்டிங்ல சைட்ல இருக்கும். சிவில் டிபார்ட்மெண்ட்டுக்கு மேல ஒரு ஒரு செக்டார் இருக்கும். அவங்க அவங்க வந்துட்டு இந்த மாதிரி பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்ஸ்க்கு நாங்க படிக்கும்போது ஆப்டி ட்ரைனிங்ஸ் இது போல கொடுக்கறதுக்குலாம் டைம் ஐ திங்க் இட் இஸ் இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல இருந்து வந்து ஆப்டி ட்ரைனிங் எல்லாம் கொடுத்தாங்க. அந்த மாதிரி வேற யாராச்சும் ஆப்டி ட்ரைனிங் கொடுக்கறதுக்கோ இல்லை வந்துட்டு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அதை பத்தி இல்லை பர்சனல் ஸ்கில்ஸ் இதை பத்தி எல்லாம் வந்து கிளாஸ் எடுக்கிறதுக்கு யூ கேன் இன்வைட் தெம். அதுக்கு ஏதாவது அமௌண்ட் இதெல்லாம் தேவைப்பட்டுச்சுன்னா யூ கேன் ரெக்வெஸ்ட் அந்த டிபார்ட்மெண்ட். நம்ம காலேஜ்ல இது இருக்கு. ஸோ அதெல்லாம் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. பட் த திங்கர்ஸ் இன் ஆர் காலேஜ் நம்ம தான் எல்லாத்தையும் இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணணும். தட் இஸ் குட் ஒன்லி ஆக்சுவலி. நம்மளே எல்லாத்தையும் தேடி பண்ணும்போது எல்லாம் எடுத்து வந்து இப்படி கொடுத்தோம்னா அது அவ்வளோ எப்படி சொல்றது, என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது எதுவும் தெரியாது. நம்மளா அது கூட பண்ணும்போது நமக்கு நிறைய விஷயம் தெரியும். Okay, Ka. We are